கலர் ஆகிறதுக்கும் ஃபேர் ஆகிறதுக்கும் நிறைய ரெமடிஸ் ட்ரை பண்ணியும் எதுவுமே ஒர்க் ஆகல அப்படின்னா இந்த ஒரு சோப் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உளுந்தை வந்துட்டு நல்லா அலசி எடுத்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கலாம். அது காய வைக்கணும். அதில் கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க. அரைச்சி வச்சு இந்த உளுந்து பேஸ்ட்டை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம எடுக்க போகிறது உருளைக்கிழங்கு. அதோட ஜூஸ் தான் நமக்கு தேவை, அதனால ஃபில்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த சோப் செய்கிறதுக்கு நான் வந்து சோப் பேஸ் எடுத்துருக்கேன். கோல்ட் மில்க் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சோப் பேஸை வந்து மெல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்கிரியன்ஸ் எல்லாம் வந்து ஒரு பவுலில் போட்டு ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்து பேஸ்ட், நெக்ஸ்ட் அந்த பொட்டேட்டோ சார் இது வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். விட்டமின் இ கேப்சூல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சோப் பேஸை ஆட் பண்ணி இப்போ மெல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மிக்சர் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். உங்ககிட்ட ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் இருந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை எடுத்து ஊற்றிடலாம். பேக் போடணும் மாதிரி பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு. சோப் போல் வந்து ரிமூவ் பண்ணுறேன். சோப் வந்து ஃபுல் பாடியோட கருமையை நீக்கும். அது ஸ்கின் கலர் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். நல்லா ஃபேர் ஆகிறது நமக்கே தெரியும். ஒன் டைம் யூசேஜ்லேயும் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா தேய்க்கணும். செம்ம ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த சோப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.